வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மெஜிக்கோரை வைகுந்தராசா. விரிவான செய்திகளுக்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குள் புதிய முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைத்தல் உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் இன்றைய சபை அமர்வில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி உடைப்பு தமிழ்நாட்டிலிருந்து வந்த அழுத்தம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவிப்பு. தைப்பொங்கல் கொண்டாட்டம் குறித்த சில அறிவுறுத்தல்களை வைத்தியர் S. ஸ்ரீதரன் வழங்கியுள்ளார். கடற்றொழில் நடவடிக்கைகளில் இலங்கை மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடல். நாட்டில் மக்கள் அதிகமாக ஒன்று கூடும் இடங்களில் கொரோனா தொற்றுக்கான துரித பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு தீர்மானம், ராணுவ தளபதி தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குள் புதிய முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைத்தல் உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் இன்றைய சபை அமர்வில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் 2021 ஆண்டுக்கான முதலாவது அமர்வு இன்றைய தினம் மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி. மணிவண்ணன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கடந்த 8ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இடித்து அழிக்கப்பட்டமையை கண்டித்து யாழ் மாநகர சபை 3 கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியது. நினைவு தூபி இடித்து அழிக்கப்பட்டமையை கண்டித்து சபை அமர்வு 5 நிமிடங்கள் ஒத்திவைத்தல், யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் இராணுவம் மற்றும் போலீசார் உள் நுழைந்தமையை கண்டித்தல் மற்றும் மாநகர சபை எல்லைக்குள் புதிய முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைத்தல் ஆகிய 3 தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்போது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முடிவினை முன்னாள் மாநகர சபை முதல்வர் ஜோகேஸ்வரி சற்குணராஜா தெரிவித்திருந்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து உரிமைக்காக போராடிய அனைவரையும் நினைவு கூறும் வகையில் ஒரு பொதுவான நினைவு தூபி அமைக்கப்பட வேண்டும். இதுவே எமது கட்சியின் நிலைப்பாடு. அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழக மாணவன் விஜிதரன் படுகொலை மற்றும் அவருக்கு நீதி கேட்டு போராடிய விமலேந்திரன் உள்ளிட்ட மாணவர்களும் இதில் உள்வாங்கப்பட வேண்டும் என்றும் தமது கட்சியின் கருத்தினை பதிவு செய்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி உடைப்பு தமிழ்நாட்டிலிருந்து வந்த அழுத்தம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள நினைவு தூபி உடைக்கப்பட்டு மீள் அமைக்கப்பட்ட இந்த விடயம் தீர்க்கப்பட்டது என்பதில் எமக்கு முழு உடன்பாடு இல்லை. நினைவு தூபி உடைக்கப்பட்டவுடன் தமிழ்நாட்டு தலைவர்கள் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து இந்த விடயத்தை சற்று தணிக்குமாறு அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிய வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த கொடூர செயலை கண்டித்த ஒன்டாரியோ முதல்வர் டக்போர்ட், தென்னாசியா மற்றும் பொதுநலவாய நாடுகளான பிரித்தானிய ராஜாங்க அமைச்சர் தரிக் அகமது, தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள், இலங்கையில் முஸ்லிம் சிங்கள அரசியல் தலைவர்கள் உள்ளடங்களாக அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி தகர்த்தப்பட்ட விடயம் தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிவிப்பிலேயே இதனை அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யுத்த நினைவு தூபி உடைக்கப்பட்ட நிகழ்வு காட்டுமிராண்டித்தனமானதும் நியாயமாக சிந்திக்கும் எவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதானதும் அல்ல. இது அனுமதியின்றி கட்டப்பட்டது என்றும் அதன் காரணமாக அது அகற்றப்பட வேண்டிய ஒன்று என்று கூறுவது இந்த மிலேச்சத்தனத்தை இன்னும் மோசமாக்கும் செயலாகும். யுத்த நினைவு தூபிகளுக்கு உள்ளூராட்சி சபைகளின் கட்டட அனுமதி தேவையில்லை. அப்படி இல்லை என்றால் வடகிழக்கு முழுவதும் இராணுவத்தால் அமைக்கப்பட்டிருக்கும் யுத்த நினைவு தூபிகளும் உடைக்கப்பட வேண்டும். இப்படியான தூபிகள் கிளிநொச்சி, ஆனையிறவு மற்றும் புதுக்குடியிருப்பு ஆகிய இடங்களிலும் முல்லைத்தீவில் பல இடங்களிலும் உள்ளன. இந்த யுத்தத்தில் சில ஆயிரம் இராணுவத்தினர் உயிரிழந்தமை உண்மையே. அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும். ஆனால் எண்ணிலடங்காத பொதுமக்களும் கொல்லப்பட்டார்களே. மற்றது எதிர்த்தரப்பு போராளிகள், அவர்களையும் நினைவு கூற வேண்டாமா?
யுத்தத்தில் இழந்தவர்களை ஒரு சமூகமாக கூடி நினைப்பதற்கும் துக்கப்படுவதற்கும் உதவும் வகையில் நினைவு தூபிகள் பிரத்யேகப்படுத்தப்பட்ட பொது இடமாக அமையலாம். அந்த இடம் அவர்களுக்கு விசேடமான ஒன்றாக இருக்கும். அங்கே அவர்கள் கூடி ஒருவரை ஒருவர் விசாரித்து ஆறுதல் சொல்லலாம். நினைவு தூபிகள் உயிரோட்டமுள்ள சரித்திர பாடங்களாகவும் அமையும். அங்கே இளைய சமூகத்துக்கு யுத்தத்தின் காரணிகளையும் விளைவுகளையும் எடுத்து கூறி இன பிரச்சினை ஆயுத போராட்டமாக மாறுவதற்கு முன்னர் தீர்க்கப்பட வேண்டியதன் அத்தியாவசியத்தை விளக்கலாம். பல்கலைக்கழக சமூகத்தினர் மரணித்ததை நினைவு கூறுவதற்கு மேலதிகமாக பல்கலைக்கழகம் ஒன்றில் அப்படியான தூபியை அமைப்பதன் முக்கியத்துவம் இதுதான். யுத்த நினைவு தூபம் என்று நிறுவப்படுகிற போது அது இறந்தவர்களை நினைவு கூறும் ஒரு புனித பூமியாகிறது. அதனால் தான் இந்த தூபி உடைத்தளிக்கப்பட்ட போது பெருவெள்ளமாக உணர்வுகள் வெளிவந்தன. இந்த நினைவு தூபியை உடைப்பதற்கு பொறுப்பாளிகளாய் இருந்த அனைவரும் அதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி உடனடியாக அது மீள நிர்மாணிக்கப்பட வேண்டும் என நாம் வலியுறுத்துகின்றோம் என அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பொங்கல் கொண்டாட்டம் குறித்து சில அறிவுறுத்தல்களை வைத்தியர் எஸ் ஸ்ரீதரன் வழங்கியுள்ளார். நாளை 14ஆம் திகதி வரவுள்ள தைப்பொங்கல் தினத்தில் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளுக்கு செல்லுதல், புது ஆடைகள் வாங்குதல், ஆபரணம் வாங்குதல் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு செல்லுதல் ஆகிய வளங்களை தவிர்க்க வேண்டும் என்று வைத்தியர் எஸ் ஸ்ரீதரன் அறிவுறுத்தியுள்ளார். இம்முறை இந்த தைப்பொங்கலை வீடுகளில் இருந்தவாறே கொண்டாடுவதன் மூலம் ஒவ்வொருவரும் தங்களது இரத்த உறவுகளையும் மற்றும் நண்பர்களினதும் பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அத்துடன் ஒன்றாக கூடுதல், முகக்கவசம் அணியாமல் வெளியே செல்லுதல் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். இந்த நோயானது யாரையும் தாக்க வல்லது. வயது முதிர்ந்தவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு பாரிய ஆபத்தை விளைவிக்க வல்லது. ஒவ்வொரு வீடுகளிலும் மேற்படி ஆபத்து உள்ளாகக்கூடிய உறவினர்கள் நண்பர்களது உயிர்களை கொரோனா தொற்றாது பாதுகாக்க வேண்டும் என்றும் வைத்தியர் தெரிவித்தார். இதேவேளை இன்று இலங்கை எதிர்நோக்கியுள்ள கொரோனா வைரஸ் எனும் மிகப்பெரிய தொற்று நோயை முறியடிக்க அரசாங்கம், சுகாதார சேவையினர், முப்படையினர் மற்றும் இலங்கை மக்கள் அனைவரும் போராடுகின்றனர் என்றும் வைத்தியர் எஸ் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார். கடல் தொழில் நடவடிக்கைகளில் இலங்கை மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பாகவும் அவற்றை எதிர்கொள்வதற்கான வழிவகைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான மாலைத்தீவு தூதுவர் ஒமர் அப்துல் ரசாக் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோருக்கு இடையில் இன்று மாளிகாவத்தையில் அமைந்துள்ள கடற்றொழில் அமைச்சின் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே குறித்த விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்து சமுத்திரத்திற்கு அப்பாற்பட்ட நாடுகளில் இருந்து வருகின்ற பாரிய மீன்பிடி கலங்களினால் இந்து சமுத்திரத்தின் கடல் வளங்கள் எடுத்துச் செல்லப்படுவது தொடர்பாக இலங்கையின் நிலைப்பாட்டினை அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தினை இலங்கைக்கான மாலைத்தீவு தூதுவர் வெளிப்படுத்தினார். இதன்போது கருத்து தெரிவித்த கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த விடயம் தொடர்பாக இலங்கையும் கரிசனை கொண்டிருப்பதாக தெரிவித்ததுடன் இந்த சமுத்திர நாடுகளுக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்றினை ஏற்பாடு செய்து பொதுவான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் குறித்த விடயம் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார். அத்துடன் கடற்றொழில் மற்றும் பருவகால நன்னீர் மீன்பிடி போன்ற நீர் வேளாண்மை செயற்பாடுகளில் அனுபவங்களையும் தொழில்நுட்பங்களையும் இரண்டு நாடுகளிடையே பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் பயிற்சி செயற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மக்கள் அதிகமாக ஒன்று கூடும் இடங்களில் கொரோனா தொற்றுக்கான துரித பரிசோதனைகள் மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் இது தொடர்பில் அரசாங்கம் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது பேசிய அவர், இதன்படி பல்பொருள் அங்காடிகள், மீன் சந்தைகள் உள்ளிட்ட அதிகளவானோர் செல்லக்கூடிய இடங்களில் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கு மேலதிகமாக கொழும்பு மாவட்டத்திலிருந்து வெளியேறும் தரப்பினருக்காக 11 இடங்களில் கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ளும் திட்டம் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது. அடுத்த மாதத்தில் ஏதேனும் ஒரு வகை கொரோனா தடுப்பூசி நாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொரோனா தடுப்பூசியை ஏற்றுவதற்கான நடவடிக்கைகள் இராணுவத்தினரின் தலைமையில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இராணுவ தளபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மேல் மாகாணத்தை மீண்டும் முடக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், கொழும்பு வடக்கு மற்றும் மத்திய கொழும்பு பகுதிகளில் நீண்ட காலமாக தனிமைப்பட்டிருந்த பகுதிகள் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளன. எனினும் அந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தொடர்ந்தும் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த விதிமுறைகளை அப்பகுதி மக்கள் உரிய முறையில் பின்பற்றுகிறார்களா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சிவில் உடையில் போலீசார் கடமையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை கடைபிடிப்பதில்லை என்று தெரிய வந்துள்ளது. சுகாதார சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஒன்று கூடி கலந்துரையாடல்களில் ஈடுபடல், உணவு உட்கொள்ளுதல் போன்ற செயற்பாடுகளை அப்பகுதி மக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் இவ்வாறு செயற்பட்டால் அந்த பகுதிகளில் மீண்டும் கொரோனா கொத்தணிகள் உருவாகுவதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் அப்பகுதிகளை மீண்டும் தனிமைப்படுத்தி வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுகாதார நடைமுறைகளை மீறியதாக யாழ்ப்பாணம் நகரில் அமைந்துள்ள திரையரங்கு ஒன்று சுகாதாரத்துறையினரால் மூடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வீதியில் உள்ள திரையரங்கு இன்று முதல் சுகாதாரத்துறையினரால் மூடப்பட்டது. நாட்டின் திரையரங்குகளை இருக்கைகளின் எண்ணிக்கையில் 50% பார்வையாளர்களை மட்டுமே அனுமதித்து இயங்க அரசு ஒப்புதல் வழங்கியிருந்தது. எனினும் யாழ்ப்பாணம் நகரில் அமைந்துள்ள குறித்த திரையரங்கு முழுமையான இருக்கைகளுக்கு பார்வையாளர்களை அனுமதித்து டிக்கெட்டுகளை விற்பனை செய்திருந்தது என்று சுகாதாரத்துறையினரால் கண்டறியப்பட்டது. அதனாலேயே அந்த திரையரங்கு சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய மூடப்பட்டதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர். வெள்ள அழுத்தம் ஏற்பட்ட பகுதிகளில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட குழுவினர் இன்று பார்வையிட்டனர். இன்று முற்பகல் கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள முரசுமோட்டை, ஐயன்கோவிலடி பகுதி மற்றும் கண்டாவளை கிராம அலுவலர் பிரிவுகளில் ஏற்பட்ட வெள்ளநிலை தொடர்பான கள ஆய்வினை மேற்கொண்டனர். கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்படும் சந்தர்ப்பத்தில் குறித்த பகுதிகளில் வெள்ள அழுத்தம் ஏற்படும் என முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெள்ள அழுத்தம் ஏற்பட்டுள்ள பகுதிகளை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன், கண்டாவளை பிரதேச செயலாளர் டி பிருந்தாகரன், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் எஸ் கோகுலராஜா, இரணிமடு நீர்ப்பாசன பொறியியலாளர் ச செந்தில்குமரன், கிராம அலுவலர் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இதன்போது அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். நிலாவெளி கோபாலபுரம் பிரதான வீதியில் விபத்து ஏற்பட்ட நிலையில் ஒருவர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை நிலாவெளி கோபாலபுர வீதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நிலாவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோபாலபுரம் பகுதியில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். புல்மோட்டையிலிருந்து திருகோணமலைக்கு சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டியில் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற நபர் மோதியதால் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதில் 26 வயதுடைய இளைஞர் ஒருவரே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிலாவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இரணைமடு குளத்திலிருந்து தொடர்ந்தும் நீர் வெளியேறி வருவதால் கண்டாவளை பிரதேசத்தில் பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. தொடர்ந்தும் குளத்தின் நீர்மட்டம் 36 அடியை கடந்து காணப்பட்டு வருவதால் நீரை வெளியேற்றும் நடவடிக்கையை நீர்ப்பாசன திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது. தற்போது நீர் வெளியேறும் அளவில் நீரை தொடர்ந்து வெளியேற்றுவதனால் 36 அடியை நீர்மட்டம் நெருங்குவதற்கு குறைந்தது 3 நாட்கள் செல்லும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அதிலும் கூடுதலாக நீரை வெளியேற்றினால் மக்கள் இன்னமும் கூடுதலான பாதிப்பை சந்திக்க வேண்டி ஏற்படலாம் என்பதன் காரணமாகவே நீர் வெளியேற்றும் அளவை மட்டுப்படுத்தி வைத்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்தது. இதேவேளை கண்டாவளை பிரதேசத்தில் பல வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளமையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மக்களின் பாதிப்புகள் தொடர்பில் அரசு உயர் அதிகாரிகள் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை அவதானிக்க முடிவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இந்திய மற்றும் வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.